நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற ரீசன் என்னென்னா டேட்டாபேஸ் பேக்கப் எடுக்கிறது. இப்போ டேட்டாபேஸ் வந்து எல்லா டேட்டாபேஸும் நான் காமனாக ஒரு பேக்கப் எடுக்கிறது. இப்போ அது வந்து நான் அடிக்கடி எடுக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு தரம் அப்படி தான் எடுக்கிறது. இப்போ சில நேரம் வந்து சில பேர் டேட்டாவில் வந்து நீங்கள் ஏதாவது தவறுதலாக செஞ்சு மாறி அப்படியே லொஸ்ட் ஆகினாலும் அப்படியோ டேட்டாபேஸில் தான் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணி எடுக்கணும். அப்போ சில நேரம் நீங்கள் கேட்குற நேரம் சில சேஞ்சஸ்கள் கூட பண்ணியிருப்பீங்க. அதனோட பழைய பேக்கப் இருக்கும் போடக்குள்ள நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எல்லாம் இல்லாமல் போகும். அப்போ அது ஒரு இஷ்யூ. அப்போ நீங்களே வந்து உங்களோட டேட்டாவை பேக்கப் எடுத்துக்கொள்ளையிலும் பேக்கப் எடுக்கிற மெத்தட் வெரி வெரி ஈஸி தான். அது ஒரு ஃபைலாக சேவ் ஆகும். அது ஒரு என்கிரிப்டட் ஃபைல். அந்த ஃபைலை நீங்கள் ரீட் பண்ணல. அது ஹியூமன் நாட் ரீடபிள் ஃபைல் தான். அதை டீக்ரிப்ட் பண்ணி தான் நாங்கள் திரும்ப அதை ரீஸ்டோர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி திரும்ப ரீஸ்டோர் பண்ண போனீங்கன்னா ப்ராப்பராக எடிட் பண்ணால் நிறைய எரர்ஸ் வரும். ஸோ அதனால் நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிடாத மாதிரி என்கிரிப்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்படி எதுவும் உங்களுக்கு எடிட் பண்ணணுமா இருந்தால் அது பண்ணுற ஒரு ஆப்ஷன் நான் செஞ்சு தருவேன். அது பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு நீங்கள் அதை பேக்கப் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுற வேலையை மட்டும் செய்யலாம். நான் அதை எப்படி பேக்கப் பண்ணுறேன்னு காட்டுறேன். உங்களோட இது பி ஃபார்மில் பாருங்கள், கெட் பேக்கப்ன்றிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லொக்கேஷனில் சர்வ் பண்ணது கேட்கும். அதை நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் நேமோடு தான் அது சர்வ் ஆகும். ரைட், நான் இதை சர்வ் பண்ணுறேன். ரைட், என்கிரிப்ஷன் கம்ப்ளீட். அப்போ உங்களுக்கு இது வந்து ஃபைல் வந்து என்கிரிப்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு இந்த கெப்பாசிட்டியில் இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த ஃபைலை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இந்த இருக்குது. சரியா, உங்களோட ஆஃபீஸ் நேமோட ஃபைல் இந்த இருக்குது. இது என்கிரிப்டட் ஃபைல். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் இது உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. சரி, ரைட். இப்போ இந்த ஃபைலை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கொள்ளையிலும் நான் இதில் வந்து என்ன செய்கிறேன், ஒரு சாம்பிளுக்கு வந்து இதில் பாருங்கள், டீச்சர் பிரின்சிபல் எல்லாம் போஸ்ட்லாம் டீச்சர் பிரின்சிபல் டெவலப்மெண்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணி நீங்கள் சம்டைம் தவறுதலாக இது ஓல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டிசிக்னேஷனை மாற்றி விடுறீங்க. டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் போட்டு ஃபுல்லாக மாற்றி விட்டீங்க. ரைட், பார்த்தீங்கன்னா எல்லாமே டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு மாறிட்டு. ஸோ உங்களோட டேட்டாவெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ண இயலாத மாதிரி போயிட்டு. அப்போ நீங்கள் இதில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க, சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னக்குள்ள உங்களுக்கு திரும்ப செஞ்சு கொண்டு வரது பேஸ் கஷ்டம். அது நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் டேட் எல்லாம் ஃபுல்லாக இருந்த மெனக்கெட்டு போட்டுட்டு இப்படி நடத்துனீங்கன்னா சரியான கஷ்டம். திரும்ப டேட்டாவை செய்கிறது திரும்ப ஆரம்பத்துலேருந்து ப்ரௌஸ் பண்ணி பேரோல போட்டு தான் செய்யணும். ஸோ அதுக்கு ஈஸியான வழி நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா இதை ரீஸ்டோர் பண்ண போகிறோம். நான் எடுத்த பேக்கப் இந்த இருக்குது, நான் ரீஸ்டோர் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப்ல இருக்குது பாருங்கள். டேட்டா இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களோட போட்ட டேட்டா அவ்வளவும் வந்துடும். பழைய டேட்டா உங்களோட அப்படியே இருந்தது இல்லாமல் போயிட்டு நீங்கள் பேக்கப் பண்ண ரீஸ்டோர் பண்ண டேட்டா அவ்வளவும் திரும்ப போடப்பட்டது. ஸோ உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் உங்களோட டேட்டா பேஸை இப்போயே பேக்கப் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.